கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அசாத்தியமான காரியங்களை செய்ய நீர் ஆண்டவரே சாத்தியமுள்ள தேவனாய் எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர் அப்பா. நீர் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் அப்பா. நீங்கள் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 49 மற்றும் 50வது வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 49 மற்றும் 50வது வசனங்கள். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவம் ஜெப ஆலய தலைவனுடைய அவனுடைய மகள் வந்து மரணப்படுக்கையாய் இருக்கிறாள் என்பதை அவன் அறிந்து இயேசு இந்த வழியாய் வருகிறதை கண்டு அவரிடத்தில் அவரை கூட்டிக் கொண்டு சென்று தன்னுடைய பிள்ளையை குணப்படுத்த வேண்டும் என்று யவீர் என்ற ஒரு ஜெப ஆலய தலைவனை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவன் தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறதை பார்த்து இயேசுவை எப்படியாவது கூட்டிட்டு போய் தன்னுடைய மகள் மீது கையை வைத்தோ இல்லை அவர் ஜெபம் பண்ணி அவளை எப்படியாய் காப்பாற்றிப்பட வேண்டும் என்று அவன் விரும்பி அவரை அழைத்து வரும்படியாய் வரும்பொழுது அவரை சுற்றிலும் நெருக்கி ஜனங்கள் என்ன பண்ணார்கள் என்றால் போய்கொண்டு இருக்கும் பொழுது அவனுடைய அவசரம், எப்படியாவது அவரை கூட்டி என்னுடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவன் முடிவு பண்ணி வருகிறான். அந்த இடத்தில் அவனுடைய காரியம் காலதாமதமாகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் 18 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு குணமடைவதை நாம் பார்க்கிறோம். இப்படி கர்த்தரை எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்திருக்கிற நேரத்திலே இடையில் இப்படி ஒரு அற்புதத்தை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுடைய யவீருடைய மனதிலே நேரம் ஆக ஆக தன்னுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறாரே, டைம் ஆகிக்கொண்டு இருக்கிறது, காலதாமதமாய் கொண்டு இருக்கிறது, இயேசு இப்படி லேட் பண்ணுகிறாரே, என் குழந்தை மறைச்சிருமோ என்னமோன்ட்டு அவனுக்குள்ள நிறைய பதட்டங்களை அந்த இடத்தில் அவன் சந்திச்சிருப்பான். அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் யவீரு கர்த்தரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட வந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய அற்புதத்தை அவளுடைய சாட்சியை சொல்லி கொண்டிருக்கிறத அநேக பேர் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே யவீருடைய வீட்டிலிருந்து அவன் வீட்டிலிருந்து ஒருவன் வந்து சொல்லுகிறான். பேசி கொண்டிருக்கையிலே அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்பட வேண்டாம் என்று.
அவளுடைய குழந்தை இறந்து போய்விட்டது என்று எவருடைய வீட்டிலிருந்து ஒரு ஆள் வந்து சொல்லுகிறான். சொல்லிட்டு, போதகரை வருத்தப்படுத்தாத, அவரை இன்னும் வருந்தி கூட்டிட்டு வர வேண்டாம், எல்லா கதையும் முடிஞ்சிருச்சு, இனிமே வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வீட்டிலிருந்து தகவல் வருகிறது. அப்போ வரும் பொழுது அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். அவனுடைய மனசு, ஐயோ இவ்வளோ நேரம் ஆகினதுனால என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி அவனுடைய மனதை அந்த இடத்துல அடுத்த வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது. இயேசு அதை கேட்டு, அந்த வார்த்தை கேட்ட உடனே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்றால், இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, உன் வீட்டிலிருந்து ஒரு செய்தி, மரண செய்தி வருகிறது, முடியாது என்ற ஒரு வார்த்தை வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அதை கேட்ட உடனேயே பயப்படாத, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, நம்மளை சுற்றி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கால தாமதமாக ஆகிறது. நம்ம ஒரு காரியத்துக்காக கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடி போயிருக்கிறோம். அவரை எப்படியாவது கூட்டிக் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று எவ்வேறு சென்றான். இப்படித்தான் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தேடி நாம் போயிருக்கிறோம். சில காரியத்திற்காக அவருடைய சமூகத்தில் ஏசப்பா நீங்க இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி போகும் பொழுது, சில கால தாமதங்கள் ஏற்படும் பொழுது, நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்றால் அதற்கு ஆப்போசிட்டாக மாறிவிடுகிறது. நம்மளை என்ன செய்கிறது என்றால் அது முடியாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும் பொழுது நாம் அந்த இடத்துல முடிந்து விட்டது, இதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய முடியும் என்று நாம் சோர்ந்து போகிறோம். அன்பு பிள்ளைகளை, அந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வருகிறது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று. கர்த்தருடைய வாழ்க்கையில நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிற, நீங்கள் கர்த்தரை தேடி நீங்கள் அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் காலதாமதமாய் ஆகும் பொழுது உடைய மனம் சோர்ந்து வடையதை கண்டு கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதீங்கள், விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கர்த்தர் என்று நம்மிடத்தில் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் அப்படி விட்டு விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடவில்லை. சென்று அவருடைய எவரும் வீட்டுக்கு சென்று மரித்து போய் இருந்த அவருடைய மகளை உயிர்த்தெழ செய்தார். அன்பு பிள்ளைகளை, இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்களை சுற்றி இருக்கிற வார்த்தைகள் எல்லா நெகட்டிவான வார்த்தைகள், முடியாது என்ற வார்த்தைகளை உங்களை நோக்கி வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கான நீங்கள் இதுவரை காணாத ஒரு வல்லமையை, கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்வில் செய்வார். அன்பு பிள்ளைகளை, அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எவீர் வந்து தன்னுடைய மகளை குணப்படுத்த வேண்டும் என்றுதான் வந்தான். ஆனால் கர்த்தர் அவனை மரித்து போயிருந்த மகளை உயிர்ப்பித்தார். அன்பு பிள்ளைகள், அந்த நோயில் இருந்தும் அவளுக்கு விடுதலை கிடைத்தது. அன்பு பிள்ளைகளை, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, எந்த ஒரு காரியத்துக்காகவும் காலதாமதமாகி கொண்டிருக்கிறதா, டைம் ஆகி கொண்டிருக்கிறதா, நீங்கள் அவசரமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களில் லேட் ஆகி கொண்டிருக்கிறதா, கர்த்தர் என்று உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையும் மகிமை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, யாரும் கண்டிராத, யாரும் கேள்விப்படிராத அற்புதத்தை, அதிசயத்தை உங்கள் வாழ்வில் காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளே, எவருடைய வீட்டில் இருக்கிற அனைவரும் அவள் மரித்து போய்விட்டால் இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தரால் உயிர்ப்பிக்க முடியும் என்பதை அன்று அவர்கள் கண்டு கொண்டார்கள். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற மிக வல்லமையான, யாரும் கண்டிராத, யாரும் கேட்டிருக்கிறாத பெரிய அதிசயங்களை, அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அன்பு பிள்ளைகளை, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.